அது என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வெயிட் மிஷினில் ஏறி நின்று இன்றைக்கி என்ன வெயிட் இருப்போம் அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு ஒரு ஆர்வம். மாங்குன்னு வார கணக்கில் டயட்டு எக்ஸசைஸ்ன்னு இருப்பேன். அங்கே 1 கிலோ இறங்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு தம்மா துண்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருப்பேன். அதுக்குள்ளே அண்ணனுக்கு 2 கிலோ பார்சல் அப்படிங்கிற மாதிரி வெயிட் டக்குன்னு எனக்கு ஏறிடும். இன்றைக்கி சாம்பார் பண்ணலான்னு நினச்சேன். என்றைக்கும் ஒரு ஐட்டம் தான் பண்ணுவேன். இன்றைக்கி எதுக்கும் சட்னி பண்ணுவோமே அப்படின்னு நினச்சது நல்லதாக போச்சு. ஏன்னா எது அதிகமாக போட்டேனே தெரியல. சோறுன்னு சொல்லிட்டு கருங்கல்ல கொடுத்தா கூட இப்படி சூப்பராக பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய என் கணவர் என்னத்தடி அதிகமாக போட்டால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. பருப்பு குழம்பு பண்ணுற மாதிரியே தான் பண்ணேன். அதில் கொஞ்சோண்டு இந்த சாம்பார் பொடியை மட்டும் தான் போட்டேன். யுவர் ஆனர், எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அது என்னமோ பார்க்கனா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டில் ரொம்ப காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலைக்கு எனக்கு சட்னி எனக்கு கை கொடுத்துச்சு. பரவாயில்ல, இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் அசர மாட்டான் இந்த மதுன்னு சொல்லிட்டு அடுத்த மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் வாங்குறதுக்கு நான் கிளம்பிட்டு நல்லா வெயிட்டு கை செவக்க அதை தூக்கிட்டு நானே வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு